அனைவருக்கும் வணக்கம். தமிழ்வேல் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு பட்டாணி உருளைக்கிழங்க வச்சு பாரம்பரியமான ஒரு பால் கூட்டு தாங்க செய்ய போகிறோம். சுவையா வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பட்டாணியை இரவே ஊற வச்சு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்க தோல் சீவி எடுத்து ரெண்டையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. தனியாகவோ ஒன்றாகவோ நீங்கள் வேக வச்சுக்கலாம் உங்கள் தேவைக்கேற்ப. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. 1/4 மூடி தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்த்துருக்கிறேன். 3 வெள்ளைப்பூடு, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்குங்க. அடுத்து 4 முந்திரி பருப்பு, கசகசா கொஞ்சம், பெருஞ்சீரகம், சோம்பு கொஞ்சம், ஒரு 4 பொட்டுக்கடலை சேர்த்துக்கங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கங்க. சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சோன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்க சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் வதங்கட்டும். ஒரு தக்காளி சேர்த்துக்குங்க. தக்காளி ரொம்ப வதங்க வேணாம், லேசாக வதங்கினா போதும், ஏன்னா கலர் மாறிடும். இப்போ வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கலரிடுங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணி சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு கொதியில் நல்லா வெந்துருங்க. இந்த மாதிரி வந்துடும். அவ்வளோதான். இப்போ மல்லிகை இலையில் தூக்கி ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சுவையான உருளைக்கிழங்கு பட்டாணி பால் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.